அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த அன்பின் பிரயாசம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேத வசனத்திலே ஒரு சிறு பகுதியை நாங்கள் தியானித்து தேவனுடைய அன்பு அதன் மூலமாக வெளிப்படுகிறதை இந்த சத்திய வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம் 8வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியிலே சிருஷ்டித்த பொழுது, இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது 6 நாட்கள் மனிதனுக்கு தேவையான எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். வாரத்தின் 1ஆம் தேதியிலே 1ஆம் நாளில் என்ன சிருஷ்டிக்க வேண்டும், வாரத்தின் 2ஆம் நாளில் என்ன சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் சிருஷ்டிப்பை குறித்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் சிருஷ்டித்துக் கொண்டு வருகிறார். வெளிச்சத்தை உண்டாக்கினார், இரவை உண்டாக்கினார், விருட்சங்களை உண்டாக்கினார், அதே நேரத்தில் காட்டு மிருகங்களை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், சமுத்திரத்தின் மச்சங்களை உண்டாக்கினார், மரக்கொடிகளை உண்டாக்கினார், மரங்களை உண்டாக்கினார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா உணவுப் பொருட்களையும் கனிகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கி ஆண்டவர் கடைசியாக மனுஷனை அங்கே சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் 28வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது: பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கிற பொழுது ஏதோ ஒரு சாயலில் சிருஷ்டிக்கவில்லை, மிருகத்தின் சாயலிலே சிருஷ்டிக்கவில்லை, அல்லது ஒரு பறவையின் சாயலிலே சிருஷ்டிக்கவில்லை, அல்லது ஒரு இயற்கையின் சாயலிலே ஒரு சூரியனை போலவோ அல்லது ஒரு சந்திரனை போலவோ நட்சத்திரத்தை போலவோ அவர் சிருஷ்டிக்காதபடிக்கு வேதம் சொல்லுகிறது, நமது சாயலாக சிருஷ்டிப்போம், நமது ரூபத்தின்படியும் மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று சொல்லி தேவன் தன்னுடைய அன்பை விளங்க பண்ண பொருட்டு அதிலிருந்து அவருடைய அனந்த அன்பையும் அனந்த ஞானத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறதாக இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் தனக்கு கொடுத்திருக்கிற அந்த கனமோ தனக்கு கொடுத்திருக்கிற அந்த உயர்வையோ ஒரு நாளும் மற்றவருக்கு கொடுக்க முன் வருவது இல்லை. ஆனால் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தமது சாயலை தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கத்தக்கதாக
தான் உருவாக்கின மனுஷனுக்கு, மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவன் தன்னுடைய சாயலை அங்கே கொடுத்தது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நம்முடைய சிந்தனைகளுக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் அவைகள் எட்டாதவைகளாக இருக்கிறது. புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பாக இருக்கிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்புக்கு அளவில்லாதது, அவருடைய அன்புக்கு அகல நீளம் உயரம் ஆழம் அளவற்ற அன்பாய் இருக்கிறபடினாலே வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அது மாத்திரமல்ல, சகல மிருக ஜீவன்கள், சகல பிராணிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்தார். அந்த மிருகங்களை ஆளுகை பண்ணும்படிக்கு, பூமி அனைத்தையும் ஆளுகை பண்ணும்படிக்கு ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து, நீங்கள் இந்த பூமியை பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தேவன் மனதார அங்கே ஆசீர்வதிக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் அழகாக எழுதுகிறார், உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு அதிகாரத்தை ஆளுகையை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி வேதம் அருமையாக நமக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பிறகு மனுஷன் பாவத்தின் நிமித்தம் அவன் அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறான். கீழ்ப்படியாதது நிமித்தம் அந்த ஆளுகையை சாத்தானிடத்திலே விற்று போகிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றையும் மகிமை அங்கே இழந்து விடுகிறதை பார்க்கிறோம். பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாக அங்கு மாறுகிறதை பார்க்கிறோம். அந்த மகிமையை திரும்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து மரித்து, நமக்காக அவர் மனுஷ ரூபம் எடுத்து, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க, அவரும் நம்மை போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். நம்மை போல அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கி நமக்காக ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து, 3ஆம் நாளில் நமக்காக உயிரோடு எழுந்து, அங்கே பார்க்கிறோம், பூட்டப்பட்டிருக்கிற கதவுக்குள்ளாக நுழைந்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த சீஷர்கள் மத்தியிலே அவர் உள்ளே போய் பூட்டப்பட்ட கதவுக்குள்ளே நுழைந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, உயிருள்ளவராய் இருக்கிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினபடினாலே பிறகு நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே அவர் பரன் ஏறுவதற்கு முன்பதாக வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் அந்த அதிகாரத்தை திரும்பவும் கொடுக்கிறதை சத்திய வசனம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே 18, 19, 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு சமீபித்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். எப்படி மனுஷனுக்கு ஆண்டவர் ஆதியிலே அந்த அதிகாரத்தை கொடுத்து, பிறகு அவன் பாவத்தின் நிமித்தம் அந்த அதிகாரத்தை இழந்து விட்டு, ஆனால் ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில வந்து வாழ்ந்து ஜீவனை கொடுத்து நமக்காக மீண்டும் அந்த அதிகாரத்தை பிசாசனிடத்திலிருந்து உரிந்தெடுத்து அங்கே பார்க்கிறோம், மீண்டும் அவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ
அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கு மேல் அவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேலான அதிகாரத்தை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். சமுத்திரத்தின் மேல் அவர் அதிகாரம் வைத்திருக்கிறார். காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்று சொல்லி அவர் அதிகாரத்தை செலுத்தினதை பார்க்கிறோம். அவர் பிரசங்கம் பண்ணின பொழுது கிருபை பொருந்த வார்த்தைகளினால் அவர் பேசி அதிகாரம் உள்ளவராய் அவர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். வியாதிகளை அவர் அதிகாரத்தோடு அதட்டினார். பிசாசை அவர் அதிகாரத்தோடு துரத்தினார். சகல அதிகாரத்தையும் அவர் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய், விருப்பமுள்ளவராய், பிரியமுள்ளவராய் இந்த கடைசி நாட்களில நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். சர்வலோகாதிபதி அவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவன். நமக்காக அவர் இழந்து போன அதிகாரத்தை, இழந்து போன ஆளுகையை அவர் நமக்கு கொடுக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே மற்றொரு வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். சிலர் விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அங்கே தடை விதிக்கிறதை பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை கிரியையிலே செலுத்துவதுதான் ஞானஸ்தானம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள கிரியைகளை செலுத்தாதபடியினாலே பிள்ளைகளாகும்படியான அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அங்கே பார்க்கிறோம். அவர்கள் அந்த பிள்ளைகளின் அதிகாரத்தை இழந்து விடுகிறதை பார்க்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாதபடிக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரராய் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வியாதியின் மேல நாங்கள் அதிகாரத்தை செலுத்த வேண்டியது அவசியம். பிசாசை நாங்கள் கடிந்து கொண்டு அதிகாரத்தை செலுத்த வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், யோசுவா இயற்கையின் மீது அதிகாரத்தை அங்கே செலுத்தினதை பார்க்கிறோம். சூரியனை அங்கே தரித்து நிற்கும்படிக்கு அதிகாரத்தை செலுத்தினதை பார்க்கிறோம். எலியா தீர்க்கதரிசி அங்கே நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த பொழுதும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணி 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி, என் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்லி, இஸ்ரவேலின் தேவனை ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே இயற்கைக்கு அங்கே கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை சொல்லி வசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார், கீழ்ப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, அவர் சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்ட ஆத்துமாக்களை என் ஆத்தும நேசருடைய பாதத்திலே கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவருடைய இரக்கத்தை சார்ந்து கொண்டு தாழ்மையோடு தேவனை சார்ந்து கொண்டு நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள எங்க நல்ல பிதாவே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சம்பாதித்து கொடுத்த உம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சம்பாதித்து கொடுத்த அந்த அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அந்த அதிகாரத்தை, பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை கொடுத்து பூமியில் இருக்கிற சகலத்தின் மேலும் மிருகங்கள் மேலும் மச்சங்கள் மேலும் அதிகாரத்தை கொடுத்தீரே, ஆளுகையை கொடுத்தீரப்பா. அதற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. இந்த நாளுக்காக இந்த நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு பேசின உம்முடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளுக்காக சோத்திரம் அப்பா. சத்ருவின் மேலும் இயற்கையின் மேலும் அதிகாரத்தை கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவன், உமக்கு கொடான கொடி சோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாதபடிக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிற அந்த கிருபைக்காக சோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக விருப்பமாய் பிரியமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை எப்பொழுது நீர் கொடுக்கிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று மார்க் 16:16 படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு சோத்திரம். உமக்கு கோடான கோடி சோத்திரம். உடைய பிள்ளைகள் தன்னை அர்ப்பணித்திருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கிருபையினாலே நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா இயற்கையின் மேலும் மிருகங்களின் மேலும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனை நாம் சோத்திரம் செலுத்தி தாழ்மையோடு அவரை நாங்கள் பணிந்து கொள்வோம். தொடர்ந்து வருகிற நாட்களிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டான், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். என் பாவமெல்லாம் போக்கிவிட்டான், என் பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனமானன்.